வெல்கம் டு இடிகே சேனல். நான் உங்கள் கண்ணதாசன். இன்றைக்கி நம்மளோட செஷன் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், நிகழ்கால வினைமுற்று. அதாவது an action started in the past and ended recently. அதாவது ஒரு செயல் வந்து முடிஞ்சிருக்கு, எப்பயோ ஆரம்பித்து இப்போ ரீசெண்டாக முடிஞ்சிருக்கு. ஆனால் அது எப்படி சொல்லுவோன்னா அன்ஸ்பெசிஃபைட் டைம் இன் த பாஸ்ட் பிஃபோர் நவ். அதாவது எப்படின்னா அங்கே ஸ்பெசிஃபிக் டைம் கொடுக்கல, எங்கேயுமே இப்போ முடிஞ்சுன்னு சொல்லலை. அதாவது இது பேர் நிகழ்கால வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. ஒரு செயல் கடந்த காலத்தில் துவங்கி நிகழ்காலத்தில் சற்று முன்பு முடிந்த செயலாக இருக்கலாம், அல்லது நிகழ்காலத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம். அப்படி என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இப்போது வந்து நான் சென்னையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன். சென்னையில் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம்னா, நான் சென்னையில் ரொம்ப காலமாக இருக்கேன், இப்போது நான் சென்னையில் தான் இருக்கேன். அதான் மீனிங். அதுதான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். எப்படின்னா, இப்போ நான் வந்து பிகாம் முடிச்சிருக்கேன்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன். பிகாம் முடிச்சிட்டேன்னு சொல்கிறேன், பட் எப்போ முடிச்சுன்ற தேதியை நான் சொல்லலை. பாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கா, ப்ரெசண்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி முடிஞ்சிருக்கு பாருங்கள். அதான் சொன்னேன், பிஃபோர் நவ் சொன்னேன்ல. அன்ஸ்பெசிஃபைட் டைம் இன் த பாஸ்ட், தட் இஸ் பிஃபோர் நவ். we do not use the present perfect tense for a finished time. அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம், காலம், மணிக்கணக்கு, டே சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபினிஷ்ட் ஆக்ஷனில் சிம்பிள் பாஸ்ட்டை போட்டு பேசணும். அதாவது அன்ஸ்பெசிஃபைட் டைம், அது பின்னாடி வந்தால் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. அன்ஸ்பெசிஃபைட் டைம் அப்படின்னா அதாவது வந்து முடிஞ்சிருக்கு, பட் எப்போ முடிஞ்சது தெரியாதுன்னு திரும்பி சொல்கிறோம் பாருங்க, தெரியாது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் அன்ஸ்பெசிஃபைட் டைம். ஸோ அதை நம்ம வந்து இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற வேர்ப் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து V1 V2 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது V3 வேர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இது வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னால் வினைமுற்று, பாஸ்ட்னா கடந்த கால வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ரூல்ஸ் பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹாவ் பார் ஆஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதாவது சப்ஜெக்ட் பக்கத்தில் வந்து ஹேவ் வரும், ஆஸ் வரும், ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். அதே நேரத்தில் வந்து V3 வேர்ப் வந்து வரணும். இப்போ ஐ, வி, யூ, தே, ப்ளூரல் நவுன், இதுக்கு வந்து ஹேவ் போடுறோம். ஈ, ஷி, இட்டு, சிங்குலர் நவுனுக்கு வந்து பக்கத்தில் வந்து ஆஸ் போடுறோம். போட்டு V3 போட்டு இந்த சென்டென்ஸாக முடிக்கிறோம். புரியுதா? முதல்நிலை ஒருமை மற்றும் அனைத்து பன்மைக்கும் வந்து ஹேவு, மூன்றாம் நிலை ஒருமையில் துவங்கும் வார்த்தைக்கு வந்து ஆஸ் போட்டு பேசணும். அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நமக்கு எக்ஸாம்பிள் கொஞ்சம் பார்க்கலாம். அன்ஸ்பெசிஃபைட் டைம் இன் த பாஸ்ட், அதாவது குறிப்பிடாத ஒரு காலம், நேரம் அல்லது தேதி சொன்னல. ஐ ஹவ் சென்ட் எ லெட்டர் டு யூ. ஐ ஹவ் சென்ட் எ லெட்டர் டு யூ. நான் உங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறேன். நான் உங்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்கேன்னு சொல்கிறேன். அவனுக்கு என்றைக்கு அனுப்பின டேட் நான் வந்து இங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. ஐ ஹவ் பார்க்டு மை கார் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஹவுஸ். ஐ ஹவ் பார்க்டு மை கார் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ். நான் என் காரை என் வீட்டுக்கு முன்னால் நிறுத்தியிருக்கிறேன். ஐ ஹவ் ரிசைன்டு மை ஜாப். நான் எனது வேலையை ராஜினாமா செய்து விட்டேன். என்னைக்கு பண்ணணும்னு சொல்லவே இல்லை. அன்ஸ்பெசிஃபைட் டைம். ஷி ஹஸ் மேட் எ சாக்லேட் கேக். அவள் ஒரு சாக்லேட் கேக்கை செய்திருக்கிறாள். he has lost his purse at the bus stop. he has lost, அவன் வந்து அவனோட பர்ஸை வந்து தொலைச்சிட்டான். it has broken by mistake, அது தவறுதலாக உடைந்து விட்டது. இங்கே பாருங்கள், எங்கேயுமே வந்து நேற்று, இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி எதுவுமே சொல்ல பாருங்கள். அது வந்து ரொம்ப காலம் முன்னாடி நடந்திருக்கலாம், புரியுதா? ஆனால் அது ப்ரெசண்ட்டோட லிங்க் இருக்கும். இப்போ நான் வந்து பிகாம் முடிச்சிருக்கேன்னு வச்சுங்களேன். இப்போ நான் பிகாமாக தான் இருக்கேன், எம்காம் படிக்கலை. அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் நீங்கள் சொல்லணும், புரியுதா? இதே நான் வந்து பிகாம் முடிச்சுட்டு எம்காம் ஃபினிஷ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. இப்போ பிகாம் முதல்ல முடித்தேன்ல, அதை வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்லக்கூடாது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்லணும், புரியுதா? ஏன்னா அது வந்து இந்த செயலுக்கு முன்னாடி செயல். அப்போ ஒரு செயல் வந்து நிகழ்காலத்தோடு தொடர்புடையதாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அடுத்தது பாருங்கள். we have learned lot from you. நாங்கள் உங்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டோம். மணி ஹஸ் கம்ப்ளீட்டட் பிகாம். மணி பிகாம் முடித்திருக்கிறான். எப்போ முடித்தான்னு சொல்லவே இல்லை. அவன் முடிச்சு 1 வருஷம் இருக்கலாம், 2 வருஷம் முடிக்கலாம் முடிச்சிருக்கலாம். அப்போ எப்படி சார் அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் சொல்கிறீங்க? ஆனால் இப்போவும் பிகாமாக தானே இருக்கான்.
ப்ரெசென்ட்லேயும் தொடருது இல்லை, அவன் பிகாம் வர படிக்கவே இல்லையே. They have built a new house in hometown. They have built a new house in hometown. அவர்கள் சொந்த ஊரில் புதிதாக ஒரு வீடு கட்டியிருக்கிறார்கள். அவ்வளோதான். எப்போ கட்டினாங்கன்னு சொல்லலை. புரியுதுங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தது அப்படின்னா இல்லை நிறைய இருக்குது, மாடல் இருக்குது. முதல் மாடல் பார்த்துருக்கோம். அன்ஸ்பெசிஃபைட் டைமை எப்படி நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஃபினிஷ்ட் ஆக்ஷன், ஆனால் டைம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. புரியுதா? vocabulary of the day. You are trespassing to come into my home. You are trespassing to come into my home. நீங்கள் அத்துமீறி என் வீட்டுக்குள் வருகிறீர்கள். இங்கே trespassing அப்படின்னா அத்துமீறி அர்த்தம். is an impertinent person. impertinent அப்படின்னா கவனக்குறைவான அல்லது பொறுப்பற்றன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. is a impertinent person but he never make mistakes. கவனக்குறைவான பொறுப்பற்ற பர்சனாக இருக்குது, ஆனால் வந்து எந்த தப்பும் பண்ணதில்லை. The car has fallen down into a chasm. The car has fallen down into a chasm. chasmனா அப்படின்னா அகல பாதாளம். அகல பாதாளத்தில் கார் விழுந்துச்சுன்னு சொல்கிறோம். The car has fallen into a ditch. ditchனா பள்ளம். ரோடு பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன பள்ளத்தை வந்து டிச்சுன்னு சொல்லலாம். The train run into the tunnel. The train runs into the tunnelனா ரயில் சுரங்கப்பாதைக்குள் ஓடுகிறது. The government has made a tunnel through a mountain. அரசாங்கம் ஒரு மலை வழியாக ஒரு சுரங்கப்பாதையை உருவாக்கி உள்ளது. I saw a Shiva temple in a cave. ஒரு குகைக்குள் ஒரு சிவன் கோவிலை கண்டேன். பார்த்தேன்னு சொல்லலாம், கண்டேன்னு சொல்லலாம். இப்போ இதில் என்னென்னா, கேவுக்கும் டனலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேவுங்கிறது குகை, ஒரு வழியை ஒரே வழி தான் இருக்கும், போகிறதுக்கு வரதுக்கும் ஒரே வழி தான். அந்த மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ்டு சிங்கிள் வேவாக இருந்தால் அது பேர் கேவ். அதே போகிறதுக்கு ஒன்று எக்ஸிட் ஒன்று, ரெண்டு வழியாக இருந்ததுன்னா அது பேர் வந்து டனல். இப்போ நீங்கள் பாருங்கள், மலை குகையில் இந்த பக்கம் ட்ரெயின் நம்ம வெளியே போகுது இல்லை. இப்போ அடுத்து கேட்கலாம், சுரங்கப்பாதைன்னு சொல்கிறீங்களா, அப்போ சப்வேனா என்னது? சப்வே வந்து நடப்பாதை வாழம்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ரயில்வே சப்வே கட்டுறாங்கல்ல, அது எப்படின்னா மேலே வந்து ஓப்பனாக இருக்கும், கீழே வந்து பிரிட்ஜ் இருக்கும். புரியுதுங்களா? அதை தான் சப்வே, அதை சுரங்கப்பாதைன்னு சொல்லுவோம், அதை சப்வேன்னு சொல்லுவோம். பட் இது வந்து முழுக்கவே க்ளோஸ் பண்ண ஒரு ஆப்ஜெக்டில் போகிற ஒரு இடம். இதனால் அது என்ன சொல்லுவோம், இது பேர் டன்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெக்காபரியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ட்ரெஸ்பாசிங் ஒன்று, அத்துமீறுதல் ஒன்று, இம்பெர்டினன்ட் அப்படின்னா கவனக்குறைவான, கேசம் அப்படின்னா அகல பாதாளம், டீச் அப்படின்னா பள்ளம், டனல் அப்படின்னா சுரங்கப்பாதை, ரெண்டு பக்கம் வழி உள்ள ஒரு பாதை. அதே மாதிரி கேவ் அப்படின்னா குகை. ரைட்டா? ஸோ நல்லா பாருங்கள். இதுக்கு முன்னாடி பாஸ்ட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா இது புரியும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கும் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது எப்போ யூஸ் பண்ணணும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது அடுத்த செஷனில் இன்னும் தெளிவாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் முழுசாக பாருங்கள். இதுவரைக்கும் போட்ட வீடியோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாவே உங்கள் மனசில் உள்ள சந்தேகம் எல்லாமே தீர்ந்துடும். நீ புக்கை தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்ட் 2 வந்து பார்க்கலாம்.